சத்யபாமா உள்ளிட்ட செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 12 பேர் வரை அதிரடியாக நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு கட்சிகள் இனி வைப்புத் தொகை செலுத்த வேண்டும் என்று தமிழக அரசு பரிந்துரைத்துள்ளது. விதிகளை மீறுவது, சேதம் ஏற்படுத்துவது போன்றவை நடந்தால் அதை ஈடு செய்வதற்காக 1 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை கட்சிகளிடம் வைப்புத் தொகை வசூலிக்கலாம் என அரசு தரப்பு பரிந்துரைத்துள்ளதை பெரும்பாலான கட்சிகள் ஏற்கவில்லை. திமுகவிற்கு ஓட்டு போட யாரும் தயாராக இல்லை என்று முன்னாள் அமைச்சர் வேலுமணி கூறியுள்ளார். பொள்ளாச்சியில் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர், ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என்றும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என்றும் வேலுமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மீது கை வைத்தால் அவர்களுக்கு கை இருக்காது என தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவை மாணவி பாலியல் சம்பவத்தை கண்டித்து பாஜக மகளிரணி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி அல்ல, கொலைகார ஆட்சி என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.